இன்றைக்கி சிம்பிளான தேங்காய் சட்னியும் வேர்க்கடலை சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை மூடி தேங்காய், ஒரு கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 3 லீஃப் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை. இது அதிகமாக போச்சுன்னா சட்னியோட கலர் மாறிடும், அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன். வாசம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. வெறும் தேங்காய் மட்டும் நம்ம சட்னி அரைக்கிறப்போ ரொம்ப துருன்னு இருக்கும், நைஸாக அரைக்க முடியாது. ஸோ 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துறப்ப சட்னி நல்லா நைஸாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினா தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததாக வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வரமிளகாய், 100 கிராம் வேர்க்கடலை. இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும், அதனால் நல்லா நம்ம அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆறணும், இல்லைன்னா நம்மளால் அந்த ஸ்கின்னை வந்து உரிக்க முடியாது. 2 வரமிளகாய், அந்த வறுத்த அதே 2 வரமிளகாய் தான், எக்ஸ்ட்ரா வரமிளகாய் இல்லை. 8 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா வெங்காயத்தோட பச்சை வாசனை அதிகமாக அடிக்கும். கொஞ்சம் புளி, தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதோட ஸ்கின்னை நம்ம வந்து நல்லா இப்படி கையில் நல்லா அழுத்தி ஊதி விட்டோம்னா அந்த ஸ்கின் ஃபுல்லாக போயிடும். வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு இதை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்னா வேர்க்கடலை சட்னி ரெடி. தாளிச்சிடலாம். கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிக்கிறேன். நான் பெருங்காயம் எதுவும் சேர்த்திக்கல. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் 2 சட்னி ரெடி பண்ணிடலாம். 2 சட்னியுமே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் தாங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.